மரியாதைக்குரிய ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் என் அன்பு நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பெயர் காதல். எல்லாம் வகுப்பு ஊராட்சி நடுநிலை பள்ளி முதல் வகுப்பில் பயின்று வருகிறேன். நான் இப்பொழுது தமிழ்நாடு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தேடி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கும் ஆடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அழியாத செல்வம் கல்வி, அதனை யாராலும் திருட முடியாது, அழிக்க முடியாது, படிக்க முடியாது. ஒரு மனிதனை வாழை மாற்றும் சக்தியும் சமூகத்தை உயர்த்தும் ஆற்றலும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு செல்லும் வல்லமையும் கல்விக்கே உண்டு. ஒரு நாட்டின் எதிர்காலமான வகுப்பறைகள் உருவாக்கப்படுகிறது என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர். அந்த வகுப்பறைகளை அறிவின் ஆலயங்களாக மாற்றிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றை புரட்டி பார்த்தால் அது ஒரு கல்வி வளர்ச்சியின் வரலாறு மட்டுமல்ல, சமூக நீதியின் வரலாறும் ஆகும். ஜாதி, மத, பொருளாதார நிலை ஆகிய வேறுபாடுகளை தாண்டி அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணம் தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையின் அடிப்படையாக அமைந்தது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வியை ஏழைகளை உயர்த்தும் ஏணி என்று உணர்ந்து ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். அவர் ஆட்சி காலத்தில் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது. கிராமங்களில் பள்ளிகள் உருவாக்கப்பட்டன. கல்வி நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு சென்றடைந்தது. அவர் தொடங்கிய மத்திய உணவு திட்டம் பின்னர் சத்துணவு திட்டமாக வளர்ச்சியடைந்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது. கல்வியை ஒருங்கிணைந்த முயற்சி மாணவர்களின் பள்ளி வருகை அதிகரித்ததோடு பள்ளி இடைநிலையும் குறைந்தது. ஒரு ஆணுக்கு கல்வி கற்பித்தால் ஒருவருக்கு கல்வி கற்பிப்பதற்கு சமம், ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பித்தால் ஒரு குடும்பத்துக்கே கல்வி கற்பிப்பதற்கு சமம் என்ற கருத்தை தமிழ்நாடு நடைமுறை நிரூபித்துள்ளது. பெண்கள் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்முறை கல்வியில் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இன்று தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் தேசிய சராசரியை விட உயர்ந்துள்ளது. இது வெறும் புள்ளிவிவரம் அல்ல, பல தலைமுறைகளின் உழைப்பின் பலன். இலவச பாடப்புத்தகங்கள், சீருடைகள், மடிக்கணினிகள், மிதிவண்டிகள் மற்றும் பேருந்து பயணிகள் சலுகைகள் போன்ற பல திட்டங்கள் அனைவருக்கும் கல்வியை எட்டக்கூடியதாக மாற்றியுள்ளன. உயர்கல்வி தமிழ்நாடு இந்தியாவின் முக்கிய மையமாக திகழ்கிறது. பொறியியல், வேளாண்மை, சட்டம், கலை, மருத்துவம் மற்றும் அறிவியல் போன்ற பல துறைகளில் தமிழ்நாட்டின் கல்வி நிறுவனங்கள் சிறந்து விளங்குகின்றன. பல பகுதிகளில் இருந்து மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கல்வி கற்கின்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் விஞ்ஞானி மேதகு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியுள்ளார், கனவு காணுங்கள், கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், அந்த எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள், அந்த கனவுகளை நனவாக்கும் சக்தி கல்விக்கே உண்டு என்று கூறியுள்ளார். Education is the most powerful weapon which you can use to change the world என்று நெல்சன் மண்டேலா கூறியுள்ளார். உலகத்தை மாற்றும் அந்த ஆயுதத்தை ஒவ்வொரு மாணவரின் கைகளில் வழங்கிய மாநிலம் நமது தமிழ்நாடு. கல்வி என்பது வேலைவாய்ப்பை பெறுவதற்கான கல்வி மட்டுமல்ல, சமூக நீதியின் வரலாறு. கல்வி என்பது வேலைவாய்ப்பு பெறுவதற்கான கருவி மட்டுமல்ல, மனிதநேயம், ஒழுக்கம், பொறுப்பு, சகிப்புத்தன்மை மற்றும் சமூக அக்கறை கொண்ட குடிமக்களை உருவாக்கும் சக்தியாகும். ஆகவே என்னென்ப ஏனை இழுத்தல் வைத்திரண்டும் கண்ணென்ப வாழ திரும்பி என்ற திருவள்ளுவரின் வாக்கியத்திற்கு ஏற்ப கல்வி மனித வாழ்க்கையில் கண்கள் போன்றது. எனவே நம் அனைவரும் கல்வி வெறும் மதிப்பெண்களாக அல்ல, அறிவுக்காக கற்போம், போட்டிக்காக அல்ல, படைப்பாற்றலுக்காக கற்போம், தனிப்பட்ட முன்னேற்றத்துக்காக மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்துக்காக கற்போம். ஆகவே நான் இறுதியாக கூற விரும்பும் ஒன்று, பள்ளிகள் அதிகரித்தால் சிறைச்சாலைகள் குறையும், அறிவு வளர்ந்தால் அறியாமை அழியும், கல்வி உயர்வடைந்தால் சமுதாயம் உயர்வடையும். தமிழ்நாடு கல்வியில் உயர்வடைந்தால் இந்தியா உயர்வடையும். ஆகவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அறிவியல் ஒளிரும் தமிழ்நாடு, சமத்துவம் பேசும் தமிழ்நாடு மற்றும் உலகிற்கு வழிகாட்டும்